டேஸ்டியான நண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. ஜாரில் அரை முழி தேங்காவை சேர்த்து தண்ணிக்கு லைட்டாக ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் காரத்தூள் நான் வீட்டில் அரைச்சது எடுத்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரினா 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கலரும் சூப்பராக வரும். கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். பொடியாக நறுக்கின அரை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. தேங்காய் அரைக்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இதில் தூளாக சேர்த்துக்கிறேன். தொக்கு நல்லா கொதித்த பிறகு இதில் நண்டை நல்லா திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. நண்டை எல்லாம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அது ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு மாதிரியும் வைக்கலாம், தொக்கு மாதிரியும் வைக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.